ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பு, ஆண்டவரே வந்து எம்மோடு தங்கும் என்று நாம் ஆண்டவரை நம்முடன் தங்க வைக்க வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த சமூகத்தினுடைய யதார்த்தத்தில் நம்மோடு யாரெல்லாம் தங்குகிறார்கள், எதுவெல்லாம் தங்குகிறது என்பதை ஆழமாக இந்த நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அறிவியல் வளர்ந்திருக்கிறது, மனித கண்டுபிடிப்புகள் வளர்ந்திருக்கிறது. என்னோடு எதுவெல்லாம் இருக்கிறது? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில இன்றைக்கு நம்மோடு உறவுகள் தங்கியிருப்பதை விட பொருட்கள் அதிகமாக நம்மோடு தங்கியிருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய பெருமை என்று கூட நாம் இந்த நாட்களிலே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீட்டில் எவ்வளவு பொருள் நான் வாங்கி குவித்திருக்கிறேன். அதன் வழியாக இன்றைக்கு நாம் பெருமையை தேடிக்கொள்கிறோம். அறிஞர்கள் அருமையாக சொல்லுவார்கள், இன்றைக்கு மனிதனுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆனால் இருதயம் சுருங்கி போய்விட்டது என்று சொல்லி. அறிவியல் வளர்ச்சியினால் இன்றைக்கு இந்த நாடு கண்டுகொண்டது என்ன, இந்த சமூகம் கண்டுகொண்டது என்ன, தனி மனிதன் கண்டுகொண்டது என்ன? இருதயம் சுருங்கி இருப்பதனால் நிகழ்ந்திருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன? உறவுகளை இழந்திருக்கிறோம், நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம், மன கசப்புகள் இன்றைக்கு மனிதனை வருத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே உறவுகளை இழந்த சூழலினால் மனிதன் தனித்தனி சுடுகாடாக இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில பசுமை இல்லை, வாழ்க்கையில நிறைவு இல்லை, வாழ்க்கையின் முழுமை இல்லை, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. இதற்கு அடிப்படையான காரணம், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக தங்களுடைய சுயநலத்திற்காக சிந்தித்ததை போல இன்றைக்கு மனிதன் சுயநலத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு இயற்கையே அழிந்து கொண்டிருக்கிறது. மனித உள்ளத்தில் இயற்கையாக இருக்க வேண்டிய அத்துணை உணர்வுகளும் இன்றைக்கு மழுங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் சிறப்பாக ஆண்டவரே எம்மோடு வந்து தங்கும் என்று சொல்லுவோம். நற்செய்தி வாசகத்தில் சுயநலத்தோடு ஆண்டவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து சென்றவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவர் உடன் நடந்தார், ஆனாலும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. அன்று இரவு ஆண்டவர் அவர்களோடு தங்கினார். அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு காட்டுகிற பொழுது அவருடைய கண்கள் திறந்தன என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இயற்கையிலேயே கடவுள் மனிதனை படைத்தார். எதற்காக படைத்தார்? தம்மோடு இருந்து தன்னை வணங்கி தன்னுடைய வாழ்வினுடைய படிப்பினைகளை இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டுவதற்காக. எப்பொழுது மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து இந்த சமூகம் காட்டுகிற பாதையில தன்னுடைய சுயநலத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் காட்டுகிற பாதையில அவன் நடந்து சென்றானோ அப்பொழுதே அவனுக்கு பல்வேறு விதமான கேடுகள்
அவனாலேயே உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல் கூட அதனுடைய வெளிப்பாடு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட கடவுள் நம்மை கைவிட மாட்டார். கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடே இருக்கிறது என்பதை கடவுள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலும் கூட நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், நம்மோடு உரையாடாதவர்கள், நம்மோடு உறவாடாதவர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மனிதர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாமும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் உணர்வோம் என்று சொன்னால், மனிதன் அல்ல, மனிதனுடைய படைப்பு அல்ல, அறிவியல் அல்ல, மாறாக இவை அனைத்திற்கும் மேலாக இந்த சமூகத்தை உருவாக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே பெரியவர். அவருடைய சிந்தனையே பெரிது. அவருடைய உடனிருப்பு தான் மேன்மையை தரக்கூடியது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த நாளில் சிறப்பாக ஆண்டவரே எம்மோடு தங்கும் என்று சொல்லும். ஆண்டவரோடு நாம் தங்குவோம். பொருட்களை அல்ல, மாறாக ஆண்டவரை நம்மோடு வைத்துக் கொள்வோம். நம் குடும்பங்களிலே எத்தனை பேர் நமது கைகளிலே ஜெபமாலை வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை பேர் இந்த பாக்கெட்டிலே ஆண்டவருடைய படமோ மாதாவினுடைய படமோ வைத்திருக்கிறோம்? கேள்வி கேட்டு பாருங்கள். அதெல்லாம் கடவுளுடைய உடனிருப்பினுடைய வெளிப்பாடுகள். பல நேரங்களிலே நாம் சிலுவை அணிவதற்கு கூட வெட்கப்படுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டோம். என் அன்புக்குரியவர்களே, சிலுவை அன்றி உயிர்ப்பு இல்லை, சிலுவை அன்றி கிறிஸ்தவனுடைய வாழ்வு இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுளை விட்டு நாம் ஒரு நாளும் ஒதுங்கி போகிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக கடவுளோடு என்றும் தங்குகிற பிள்ளைகளாக, அவரை நம்மோடு எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுகிற ஒப்பற்ற செல்வமாக நம்மோடு வைத்துக் கொள்ளுகிற கடவுளாக நாம் அவரை பார்ப்போம் என்கிற அந்த மனநிலையை இந்த நாளிலே நாம் சிறப்பாக பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்றைக்கு தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் செல்போன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி செல்போனை மட்டுமே கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அதில் பெருமை பாராட்டுகிற பெற்றோர்கள். என் அன்புக்குரியவர்களே, வாழ்வு எங்கோ போய்கொண்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஆழமான விதத்தில் எண்ணி பார்ப்போம். ஆண்டவரோடு கொள்ள வேண்டிய அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கடவுள் ஒருவேளை இதற்காகத்தான் இந்த சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அப்படியே இருக்கட்டும். நாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பழைய வாழ்வை, இயற்கையோடும் இறைவனோடும் மனிதனோடும் நல்லுறவு கொண்டிருந்த அந்த வாழ்வை நாம் மீண்டும் மீட்டெடுப்போம். அதுதான் நாம் நலமான வளமான நோய் நொடியற்ற ஒரு வாழ்வை இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அடிப்படையாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொண்டு நம்முடைய உறவின் விரிவை இன்னும் அகலமாக்கக்கூடிய அருளையும் சக்தியையும் கடவுள் நம்மோடு நமக்கு நிறைவாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஆண்டனி பெர்னாண்டோ பர்தலோமியோ பெரேரா, மேரி ஏஞ்சல் ரொட்ரிகஸ், ஜெய்சீலன் பெரேரா, அகஸ்டின் பெரேரா, தாமஸ் பெர்னாண்டோ, லூர்து மேரி முரால், தத்துவசாமி பெர்னாண்டோ, பொனிபாஸ் பெர்னாண்டோ, பெல்லாராயே, அருள் சகோதரி நெஃபோர் மேரி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த சகோதரி சோஃபியா தெரஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், நவத்துறவு நிலையில் உள்ள சகோதரிகள் நலமோடு வாழவும் இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர் பின்னாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 ஒருவரிடம் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்கள், எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படி தம் முன்னேற்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனெனில் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். அதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றன. என் நான் மகிழ்ச்சியில் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பிலும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். தூயவனை படுகொலியை காணவிட மாட்டார். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைய மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீது குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்தீர். ஒரு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருந்தார். கடவுள் அந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியின் தம் தந்தையிடமிருந்து பெற்று பெருந்தளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம்
ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நீராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக,
எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கு மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவீர்களே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிற போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வாரை நம்
அன்பான வானக தந்தையே இறைவா, திரு அவைக்காக உம்மிடத்திலே வேண்டுகிறோம். திருத்தந்தையை ஆசிர்வதியும், அனைத்து ஆயர்களையும் ஆசிர்வதியும், குருக்களை ஆசிர்வதியும், துறவரத்தாரை ஆசிர்வதியும், பொதுநிலையிலே ஆசிர்வதியும். இந்த நாட்களிலே திருச்சபை எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களில் ஒவ்வொருவரும் தம்மையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு குறைவில்லாமல் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற அந்த நிலையை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுகிற நல்ல ஞானத்தை தலைவர்களுக்கு உணர்த்தி பாதுகாத்து வழிநடத்தி அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, தாய் திரு நாட்டிற்காக வேண்டுகிறோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவரே, பெரியவர்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களுக்கு இறை மக்கள் சாதாரண நிலையிலே வாழக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரே தேவைப்படுகிற அத்துணை நல்ல காரியங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீதாமே ஆசீர்வதிப்பீராக. வளமும் நலமும் இந்த நாட்களிலே இறை மக்களுக்கு குறைவின்றி கிடைக்க அன்பான ஆண்டவரை நீதாமே அவர்களோடு உடனிருந்து பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நோயாளிகளுக்கு நற்சுகத்தை தாரும். இன்னும் இந்த நோய் கிருமி தொற்று அதிக பேரை பாதிக்காத அளவிற்கு நீதாமே பாதுகாத்து வழிநடத்துவீராக. வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, பேராலய பங்கு குடும்பம் ஒவ்வொன்றையும் உடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரே இம்மோடு தங்கும் என்று சொல்லுகிற மனநிலையை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மக்களை நீதாமே உருமாற்றுகிறார். அறிவியல் சாதனங்களுக்கும் சுயநல சிந்தனைகளுக்கும் உள்ளத்தில் அதிகமாய் இடம் கொடுக்காமல் கடவுளின் சிந்தனைகளுக்கும் கடவுளின் உடனிருப்பிற்கும் அதிகமாய் இடம் கொடுத்து ஆண்டவரை உம்மை அவர்களோடு என்றும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிற நல்ல மனப்பக்குவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பினால் இறந்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த பாவங்களை எல்லாம் நீதாமே மன்னித்து அவர்களுக்கு நிறை நல்ல வாழ்வில ஆன்ம இளைப்பாட்சியை நீதாமே கொடுத்து காத்திருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னுள்ள படைத்தேன் உன்னிடத்தில், உண்மைக்கு சாட்சியாய் விளங்கிடவே உன் கரம் பற்றியே நடத்திடுவேன், உன் கரம் பற்றியே நடத்திடுவேன். ஏழை கைகளின் காணிக்கையோ என் எளிய இதயம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் எந்தன் இயேசுதேவா, மாற்றிடுவாய் என்னை இயேசுநாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் மரிய லூயிஸ் அவர்கள் இறந்த ஓராண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையை பார்தலுக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகிறது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள்
இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டவை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக்க தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே,
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லோரும் இல்லத்தில் நலமோடு இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான தன்னார்வ பணியாளர்கள் இணைந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாமும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவியில் நீங்களும் பங்கு பெற விரும்புவீர்கள் என்று சொன்னால் பொருளாகவோ பணமாகவோ என்னிடத்திலே வந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியை, ஜெபமாலையை நாம் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சரியாக இரவு 9 மணிக்கு 1 மணி நேர நற்கருணை ஆசீர்வாத நிகழ்வை நாம் நடத்த இருக்கிறோம். நேரலையாக அது நடக்கும். எனவே தயவு கூர்ந்து இரவு 9 மணிக்கு எல்லோரும் நம்முடைய யூடியூப் சேனலில் 1 மணி நேர இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்று நம் குடும்பங்களுக்காகவும் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்காகவும் ஆண்டவர் தாமே அருமருந்தாக இருந்து நிறைந்த நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக செபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே மறக்க வேண்டாம். மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையில் குடும்பமாக பங்கு பெற உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசின் வர அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேச்சையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் தருவாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேச்சை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை உண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.